அயனார் துணை சீரியல்ல 2 சீன் வந்துட்டு ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு அதிரடி திருப்பத்துடன் நகர்ந்திருக்கு என்றே சொல்லாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வசதி இல்லாட்டினாலும் இவ்வளவு நாள் வந்துட்டு நமக்காகவே வந்துட்டு யோசிச்சிருக்குமே தவிர, நிலாவ இருன்னு சொன்னோம். ஆனா வந்துட்டு 5 பேர் யூஸ் பண்ற ஆம்பளைங்க யூஸ் பண்ற பாத்ரூம வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது தவறு தானே! புத்தியில உரைக்குது மதி வந்ததுக்கப்புறம். ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தெரியுது உங்களோட அருமை. அதனால வந்துட்டு எவ்வளவு செலவானாலும் பரவால்ல. ராயலா ஒரு பாத்ரூம வெஸ்டர்ன் ரேஞ்சுக்கு கட்டி குடுத்துடலாம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. ஏங்க எதுக்குங்க வேண்டாத வேலை? அவங்க அப்படிதான் வந்து புதுசா பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். போக போக நான் அட்ஜஸ்ட் பண்ணலையா, அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. உங்க சூழல் எனக்கு தெரியாதாங்க? அதெல்லாம் இருக்கட்டுங்க. நாங்க உங்கள இருன்னு சொல்றோம்ல. அப்ப நான் உங்கள பார்த்துருக்கேன். அங்க வந்துட்டு நீங்க எப்படி வாழ்ந்தாலும் ராணி மாரி வாழ்ந்தாளுங்க. அதனால வந்துட்டு நான் பாத்ரூம் கட்டுறேன். நீங்க தடுக்கவே முடியாது. நாங்க சேர்ந்து கட்டுறோம். உடனே சேரன்னு சமாளிக்கிறாரு. இல்லப்பா உனக்காக கட்டலப்பா. எந்த வீடா இருந்தாலும் உள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு பாத்ரூம் இருக்கும்லப்பா. அதனால தான் கட்டப் போறோம் அப்படின்னு சொன்னோனே, ரூ. 1,00,000 ஆகும்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு கான்ட்ரிபியூட்டுக்கு ஒரு ரூ. 4,000 வந்து குடுக்குறாரு. ஒரு பிரம்டா பல்லவன் வந்துட்டு குடுக்குறாப்ல. ரூ. 4,000 1,00,000 ஆகும்டா. ரூ. 4,000 எப்புட்றா பத்தும்? ரூ. 10,000 பத்தாதடா. அந்த மாரி வந்துட்டு சேரன் தம்பிகளோட மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் தான் ஐய்யய்யோ! நமக்காண்டி வந்துட்டு சேரன் எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே! மதி வந்து சொன்னதுனால, அண்ணி வந்து சொன்னதுனால. அப்ப இங்க வந்துட்டு நிலா வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்குறாங்க. கையில இருக்கிறது, கழுத்துல இருக்கிறது, காதுல இருக்கிறது எல்லா தங்கத்தையும் அடகு வச்சு இங்க வாங்க சோழன கூப்பிடுறாங்க. இங்க வாங்க எதுவுமே பேசாதீங்க. நான் கூப்பிடுற இடத்துக்கு போங்க. இங்க நகை வந்துட்டு அடகு வைப்பாங்க இல்லையா? அந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குங்க அங்க போணும்? அப்படின்னு சோழன் கேட்க, சொல்றது செய்யுங்க. நிலா சொன்னா செய்வீங்களா இல்லையா? சரிங்க ஓகேங்க அப்படின்னு அவரும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் அவங்க தோடு, கழுத்துல இருக்கிற சின்ன செயினு, கையில இருக்கிற வளையலு எல்லாத்தையும் குடுத்து, எவ்வளவுங்க வரும்னு சொல்றாங்க. ரூ. 70,000 வருமா? அப்படின்னு சொன்னோனே, ரூ. 70,000 வாங்கிர்றாங்க. வாங்கி வந்துட்டு, "சரி வீட்டுக்கு வாங்க. என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டுக்கு வாங்க எல்லாம் புரியும்." அப்படின்னு சொன்னோனே, சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாத்தையும் கூப்ட்டு, சேரன் கையில குடுக்குறாங்க. "அண்ணே என்னால முடிஞ்சது ரூ. 70,000ன்னு. இந்த மாரி எனக்கு என்கிட்ட இருந்த நகைய வந்துட்டு அடகு வச்சுட்டேனே. நான் வந்துட்டு இது உங்களுக்கு ஃப்ரீயா குடுக்குறேன்னு நெனச்சிடாதீங்க. அடகு வச்சிருக்கேன். அதற்குண்டான மாச வட்டிய மட்டும் கட்டிருங்கண்ணே. இதுதானே என்னால முடிஞ்சது. இந்த குடும்பத்துக்கு நானே ஏதாவது பண்ணணும்லண்ணே. இப்ப நீங்க சொல்றீங்க, இங்க இருக்கேன்னு. நான் வெளிய இருந்தாலும் வாடகை குடுக்கணுமா இல்லையா? அந்த மாரி நெனச்சுக்கங்கண்ணே." அப்படின்னு சொன்னோனே, "என்னப்பா இப்படி பேசுற? உன்னைய அப்படியாப்பா நெனச்சிருக்கோம்." அப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் வந்துட்டு தங்கச்சி வலுக்கட்டாயமா குடுக்குறேன். நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னோனே, "சரிப்பா விடுப்பான்னு" எல்லாருமே வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. ஏங்க உங்கள புரிஞ்சுக்கவே முடியலங்க. சோழனும் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பக்கம் வந்துட்டு சர்டிபிகேட் இவங்களுக்கு எடுத்த விஷயம் அண்ணிக்கு தெரியுது. அதாவது மதிக்கு தெரியுது. அவங்க கிட்ட இந்த மாரி சொல்றாங்க. "அண்ணி எனக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா, அடுத்த கட்டமா வேலைக்கு தான் போணும். உன்னைய பார்த்தா வேலைக்கு போற மாரி தெரியலடி. நீ உனக்கு சோழன புடிச்சு போச்சு. அங்க அந்த வீட்ல யாரையுமே சொல்ல விட மாட்ற. உங்க அம்மா அப்பாவே எதிர்த்து பேசுற. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அந்த வீட்ல வந்துட்டு மிருகம் கூட இருக்க முடியாது. நீ எப்படி ஒரு பெண் இருக்க? அப்ப சோழன புடிக்காம நீ அங்க இருக்க மாட்ட. உண்மைய சொல்லு. நீ வேலைக்கு போறியா? இல்ல அவனோட வாழ போறியான்னு கேட்டதுக்கு, "இல்ல நீ நான் வேலைக்கு தானே போகணும். அப்பா கிட்ட சவால் விட்டு வந்திருக்கேல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெங்களூர்ல வந்துட்டு ஒரு வேலைய அரேஞ்ச் பண்றாங்க. நீ அவங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணுன்னு. இவங்களும் வந்துட்டு கால் பண்ணி கேட்கறாங்க. "என்னோட தோழி தாண்டி. நீ இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்ண வேணாம். நீ போய் சேர்ந்துக்கலாம். மாச இன்கம் வந்துட்டு ரூ. 40,000 கிட்ட கிடைக்கும். அங்கேயே வந்துட்டு ரூம்லாம் சகல வசதியுடன் இருக்கு." அப்படின்னு வந்துட்டு மதி வந்துட்டு மண்டைய கழுவி விடுறாங்கன்னு வைங்களேன். நம்ம இங்க எதுக்கு வந்தோம்? வேலைக்கு போதானே வந்தோம். சர்டிபிகேட்டும் கிடைச்சிருச்சு. நம்ம போலான்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு இன்னொரு முடிவு எடுக்குறாங்க. இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, வானதிக்கு அவசர அவசரமா ஒ மாப்பிள்ளைய பாத்துறாங்க. வசதியான மாப்பிள்ளை. "இங்க பாரு என்னோட ரேஞ்ச் தெரியாம இதுவரை உன் கூட சுத்திட்டேன். பாத்துக்க. எனக்கு 2 வாரத்துல கல்யாணம் ஆகப்போது. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. பாத்துக்க." அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. "நீ அந்த கல்யாணத்த தடுத்து நான் உன்ன தான் விரும்புறேன். என்னைய கட்டிக்கன்னு." பாண்டியனுக்கு வந்துட்டு பதட்டமாயிருதுங்க. ஏன்னா அவருக்கு மனசு பூரா எப்படி சேரனுக்கு கார்த்திகா எண்ணமோ, அதே மாரி தான் பாண்டியனுக்கும் வானதி எண்ணம். அடுத்த கட்டமா பாண்டியன் வந்துட்டு எப்படியாவது அந்த கல்யாணத்த தடுத்து வானதிய வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிறணுமா, இல்ல வானதிய வந்துட்டு போனா போட்டும். அதாவது நல்ல இடத்துல வந்துட்டு அவருக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே நல்லதுன்னு பாண்டியன் வந்துட்டு ஒதுங்குறது நல்லதா? உங்களோட கருத்த வந்துட்டு பதிவு பண்ணுங்க.